வணக்கம். என் பேரு சுந்தரராஜ். இது எங்க அம்மா திருமதி ருக்மிணி அவர்கள். நாங்க அலையவேண்டியார் பக்கம் செட்டிகுறிச்சிலேருந்து சீவா கிளினிக் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். அம்மாவுக்கு எமர்ஜென்சியா ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் ப்ளோரா அட்டாக் ஆயிடுச்சு. நாங்கள் எமர்ஜென்சி நைட்டு 11 மணிக்கு சீவா ஹாஸ்பிட்டல் வந்தோம். இங்கே வந்த உடனே நல்லா உடனே ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்க. டக்குன்னு அட்மிட் பண்ணாங்க எமர்ஜென்சி வார்டில். உடனே ரெக்கவரி ஆகுதுக்கு டக்குன்னு அங்கேருந்து ஐசியூக்கு அனுப்புனாங்க. ஐசியூவில் 1 வீக் அம்மா இருந்தாங்க. கொஞ்சம் ரெக்கவரி ஆனாங்க. நியூரலஜிஸ்ட் டாக்டர் அலேக்சன் சார் நல்லா பார்த்தாங்க. அதுபோக இருதய டாக்டர் கிறிஸ் தீபக் சார் அவங்களும் பார்த்தாங்க. டாக்டர் பாலா சாரும் அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே 1 வாரம் இருந்தாங்க ஐசியூவில். நல்லா ரெக்கவரி ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு 1 வீக் கழிச்சு மறுபடியும் நார்மல் வார்டுக்கு மாற்றினாங்க, பி வார்டுக்கு. அங்கேயும் நல்லா ஸ்டாஃப்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. எந்த நேரத்தில் சொன்னாலும் உடனே வந்து என்ன ஹெல்ப்னாலும் டக்குன்னு பார்த்தாங்க. எமர்ஜென்சியில் எதுவும் பிரச்சனைனாலும் உடனே அவங்க அதை சால்வ் பண்ணாங்க. வார்டில் இருக்கும்போதும் டாக்டர் சார் ஓபிடிலேருந்து வந்து இடையில வந்து நல்லா செக் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம் என்னதுன்னு பார்த்து நல்லா சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்லா ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்க. நல்லா கவனிச்சுட்டாங்க. மெயின் ப்ராப்ளம் அதான். யாருக்குனாலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதல்ல வந்து பேஷண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணி அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாங்க. அதான் மெயின் முக்கியம். அவங்களுக்கு நோய்கள் குணமாகும். இப்போ அம்மா கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. இன்னும் பூரா ரெக்கவரி ஆகலை. ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் பிரச்சனை. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகும். அதுக்கெல்லாம் டாக்டர் சார் அலேக்சன் சார் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். மறுபடியும் ஓபிடிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க. 2 வீக் கழிச்சு நாங்கள் வருவோம். மற்றபடி நல்லா பார்த்துட்டாங்க. சிவா ஹாஸ்பிட்டல் நல்லா கவனிச்சாங்க. வெல் டன், குட்ஸ்.